யாவருமாக கர்த்தரை ஆராதித்து துதிக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் யாவருமாக அன்போடு கூட அழைக்கின்றோம். எங்களோடு இணைந்து இந்த துதியின் வேளையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் யாவருமாக எழுந்து நின்று ஒரு சில துதி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நம்மை நடத்தி வந்த அந்த பரிசுத்தமுள்ள தேவன், தூயாதி தூயவர் அவர், துதிகள் மத்தியிலே வாசம் செய்கின்றவர், உன்னதங்களிலே இருக்கின்ற அந்த தேவனை நாம் யாவருமாக கரங்களை தட்டி ஒரு நல்ல பாடலை பாடி இந்த தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய்வனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். முகத்தடி விரல் ஈட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. முகத்தடி விரல் ஈட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மாதிலை தருவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மாதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவாம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய்வனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. துதிப்போரை என்றும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கின்றவர் அவர். அவர் யாரெல்லாம் நோக்கி அப்பா என்று அழைக்கின்றாரோ
அவளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கின்ற தேவன் அவர். இந்த காலை வேளையிலே அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, அந்த ஆராதனைக்குரிய அந்த தேவனை நாம் யாவருமாக ஆராதித்து பரிசுத்த உள்ளத்தோடு கூட, பயத்தோடு கூட, பக்தியோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாவருமாக இணைந்து ஒரு செப பாடலை புனிதமாக பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, சொல்லுமா ஆராதனை வேந்தன். ஹல்லேலூயா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
நாயகன் நீரே, ஆராதனை வேதடும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தடும் நீரே. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா புகழ் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மைந்த தூய் ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். மாதத்தின் கடைசி ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இறைமைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்பது திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டின் வழியாக உப்பாய் ஒளியாய் வாழும் இறை மக்களாய் நாங்கள் மாற நீர் வழிகாட்டும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் அருள் தாரும். இறை இயேசுனுடையாய் மன்றாடுகிறோம் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையின் 326 ரட்சா பெருமானே பாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம். Sota
முன்னதாகவே கடவுளை தொழுது கொள்வோம். இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றி கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவரேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் முது மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்த, சர்வ வல்லவரே நீ பரிசுத்த, சாவாமுடையவரே நீ பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறிவு உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாமே வென்று கொள்ளலாவும். நமக்கு உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக பரிதாபக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு கீர்த்தனையில் 154 கிருபை புரிந்த நெல்வா எங்கள் பாடல் வழியாக நாம் பாவரிக்கு ஏறெடுப்போம். பரணி கிருபை புரிந்தனையால், கிருபை புரிந்தனையால் நீ பரணி கிருபை புரிந்தனையால், நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரணி கிருபை புரிந்தனையால், நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா.
அனிதம் கிருபை புரிந்தனையா பரணி கிருபை புரிந்தன. நம் அனைவரும் இணைந்து முதலாவது பாவ அறிக்கை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைக்கும் விருப்பனுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தகவலை செய்யாமல் செய்ய தகவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கின்றேர் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவமுத்த நிமித்தம் துன்பப்படுகளை எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்திரளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மூலத்தும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமேன். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஓய்வு நாளுக்கு தெரிந்து கொண்ட வேதவாகம் சங்கீதம் 26ஆம் அதிகாரம். சங்கீதம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். சார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனாவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை வெளிக்கு போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போய் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இன்றைய தினத்திற்கென்று வாசிக்க கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 855. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்திருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான் விருதுவாய் உழைக்கிறேன், வீணும் வேர்த்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என்னிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்திலிருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சோராது போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலை காக்கப்படவும், இஸ்ரவேலை காக்கப்படவைகளை திரும்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பக்காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்ட பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரமாய் இருக்கவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்தரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. எபேசியர் 5 வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்ததாலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைகளாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாட முடிந்தது. தேவனுக்கே உமக்கு மகிமை உண்டதாக. ஆ
சுவிசேஷ பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வண்ணமாகவே கீர்த்தனையில் 93 இயேசு கிறிஸ்து நாதர் எல்லோருக்கும் இரட்சகர் என்கின்ற பாடலை பாடுகின்ற பொழுது திருச்சபைக்கான முதலாவது காணிக்கை எடுப்பார்கள்.
சிறப்பு காணிக்கை படித்தவர்கள் ஜோசப் மேயோ மாணவர் விடுதி ஞானோதயம் சிறப்பு காணிக்கை மார்த்தாள் விக்டர் அவர்கள் திருமதி மார்த்தா விக்டர் அவர்கள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ராதா செல்லதுரை அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை படைத்திருக்கிறார்கள். பிறந்த நாள் காணிக்கையாக ஷாரன் ஆப்பிள்ஸ் அவர்கள் பிறந்த நாள் காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தியிருக்கிறார்கள். KM அம்மாவாசை என் ராமோஸ் திருமண நாள் காணிக்கையாக ஆண்டவருக்கு காணிக்கை படைத்திருக்கிறார்கள். நன்றி படையல் காணிக்கை ஜான் வில்சன் பாலாஜி அவர்கள் குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். விடுதி காணிக்கை ஜான் வில்சன் பாலாஜி அவர்கள் ரூபாய் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். AM ஜாய்ஸ் பிரேமலதா அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக அவர்கள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் பத்மா அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். அவருடைய மகன் சுகமாக போய் சேர்ந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். செல்வன் ஆல்வன் நிரூபத் டேனியல் பிறந்த நாள் கண்டு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜெயக்கொடி ஜெகதா வள்ளுவர் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். அடோனா ராக்லின் அவர்கள் பிறந்த நாள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். திருமதி எவாஞ்சலின் ஜோனாஸ் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை பிறந்த நாள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். கசம் விவசாய பண்ணைக்கு மனம் ஊந்து திரு ஜெரோம் பால் பன்வாஸ் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். பட்டேல் அவர்கள் ஆண்டவருக்கு குடும்ப வார கொடுகையிலே ஆண்டவருக்கென்று காணிக்கை படைத்திருக்கிறார்கள். திருமதி கிறிஸ்டினா பிரதாப் அவர்கள் பிறந்த நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். செல்வன் ஜாஷ்வா சாமுவேல் அவர்கள் பிறந்த நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். K அந்தோனி அவர்கள் திருமதி ஸ்வர்தா அவர்கள் திருமண நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். செல்வி எஸ் ஷர்மிளா ஆண்டவருக்கு பிறந்த நாள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் காணுகின்றவர்கள் 30/6 திரு W எட்வின், திருமதி K பிளாரன்ஸ், திருமதி அனிதா ஷீபா ரேச்சல், திருமதி N ராணி, செல்வி எப்சி திவ்யா பாரதி, செல்வன் I ஜாஷ்வா சாமுவேல், திருமதி V மேரி, திருமதி S ஷீலா, செல்வன் M டைசன், செல்வன் ஆல்பர்ட்ஸ், நிருபா டேனியல், திருமதி தேவமணி வெண்ணிலா வேதநாயகம், செல்வி அடோனா மிராக்லின், 1/7 திருமதி M ஜெயக்கொடி, திருமதி சாரால் சரோஜா, திருமதி ஜூலியா சாமிநாதன், செல்வி எலிசபெத் சரோஜா, திரு A ஜெயபால், திருமதி எஸ்தர் தேவி, திரு ராஜன் வின்சென்ட், திரு T தேவதாஸ், திரு M வெல்லெஸ்லி, திருமதி மேரி சுகுணா, திருமதி இந்துமதி, திரு K பாலு என்கின்ற மணவாளன், திருமதி S மெர்சி மல்லிகா இமானுவேல், திருமதி R ரூபி மகேஸ்வரி, திருமதி C அனலிஸ் கலைவாணி, திரு நாராயணன், திருமதி சம்பூர்ணம், திரு A ஆமோஸ், திரு M ஞானமுத்து, செல்வி ஹானி எரிகா ஜான்சன், திருமதி எஸ்தர், திரு E டேனியல் பாலாஜி, திரு P ரமணா, திரு ராமு ஜேக்கப், திரு டேவிட் செந்தில்குமார், திருமதி S டெய்சி, 2/7 திருமதி புனிதா எட்வின், திரு K ஸ்டீபன், திருமதி அனிதா சார்லஸ், செல்வன் ஜோனத்தன் ரெஃபி சாமுவேல், திருமதி நித்யாவதி ரோஸ் மேரி சேகர், செல்வி S மோனிகா, திருமதி C அனிதா பெல்சி, டாக்டர் திருநிட்டி அலெக்ஸ் குமார், செல்வி V பியூலா, திருமதி சுபாஷினி, செல்வன் ரிச்சர்ட் டேனியல், 3/7 K பிரசாத் ரிச்சர்ட் சைமன், 4/7 செல்வன் கால்வின் நோவா கிளமட்,
திரு சி லூடர் அலிசன், செல்வி ஆர் மெர்சி சூசன்னா, செல்வி ஜென்னி மேக்ஸ், திருமதி சுமதி, செல்வன் டேனியல் நவீன். 5-7 திரு பி ஜெஃப்ரி, திரு டி இஸ்ரேல், செல்வி ஏ ரோஸ்லின் மேரி, திரு ஆர் ஜெயராஜ், திருமதி எஸ்தர் ரெஜினா, திரு இ சாலமன், திருமதி மலர்கொடி. 6-7 திரு சி ராஜீவ், திரு பால் மணிரத்தினம், திரு ஏ எட்வின் மோசஸ், செல்வன் சி சாமுவேல் நேத்தன் பர்னபா, திருமதி சாந்தி நித்யா ஜான்சன், செல்வி ஜே ஜெனிட்டா. திருமண நாள் காண்கின்றவர்கள் 3-6 திரு கே அந்தோனி, திருமதி சுவர்தா. 1-7 திருமதி ரூத் காந்திமதி மனோவா, திருமதி வசந்த ஜெயராணி, திருமதி கலைவாணி நிரஞ்சன். 2-7 திரு WS தயாளன் என்பகுமார், திருமதி வசந்தா, திருமதி மாயாவதி எலிசபெத், திரு Y தெய்வ சிகாமணி, திருமதி டெல்பினா, திரு ஜோசப் வீரமணி, டாக்டர் கல்பனா, திரு ஏ ஆமோஸ், திருமதி புஷ்பா. 3-7 திரு ஜோசப் ஆறுமுகம். 4-7 திரு தீனபந்து தேவகுமார், திருமதி லிடியா சரோஜினி, திரு ஜி சாமுவேல், திருமதி கிரேஸ், திரு வினோத்குமார், திருமதி பிரியதர்ஷினி. 5-7 திரு ஏ சாமுவேல் சுகுணகுமார், திருமதி ஜெயநத் திலகம், திரு பால் தினகரன், திருமதி ஏஞ்சல், திரு டி அசோக் ஸ்டீபன், திருமதி கிருபாமணி. 6-7 திரு ஏஜே சேகர், திருமதி சாந்தி, திரு ஏ மேத்யூ, திருமதி மெர்லின் ஜெயந்தி, திரு சி ராஜசேகர், திருமதி ஷாலினி, திரு நியூட்டன் சின்ன அன்பு, திருமதி செல்வகுமார். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாகவோ அல்லது முழங்கால் படியிட்டோ உம்மையே நான் நேசிப்பேன் என்று என்கின்ற பாடல் வழியாக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நடந்திட்டார். என்ன துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நடந்திட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நடந்திட்டார்.
துன்பமே வந்தாலும் பின்தேரும் மேலே உம் சந்நிதி முழங்காலில் நின்று உம் பாதையில் நடந்திட்டார் என்ன துன்பமே வந்தாலும் பின் திரும்பினே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கிருபையின் நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குடும்பமாக இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுக்கு ஆதாரமானவர் நீர், எங்களை வழி நடத்துகிறவரும் நீரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, நீர் ஒருவருடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். எந்த நோக்கத்திற்காக எந்த மனநிலையிலே ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவள உள்ள கிடக்கைகளை எல்லாம் நீர் அறிந்து அவர்களுக்கு ஆண்டவரே உமது வாழ்வின் வழியை காண்பிக்கும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுத்து வாழ்வு கொடுத்தவர் நீர் என்பதை உணர்ந்து, பிறந்த நாளை கண்டு திருமண நாளை கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் மனமுவந்து கொடுக்கிற காணிக்கைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு நீர் சத்துவத்தை கொடுக்கிறவர். பலன் இல்லாதவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறவர். இருளில் இருக்கிற மக்களுக்கு நீர் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தீர். உலக மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னையே எங்களுக்கு அளித்த உயிருள்ள கடவுள் நீர் என்பதை நாங்கள் அனுபவிக்க உமது அன்பை ருசித்தறிய நீர் எங்களுக்கு அருள் தாரும். சிறுமைப்பட்டவர்களின் ஜபத்தை நீர் தள்ளாதவர். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் அளிக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுமொழி அருளுவேன் என்று சொல்லி வல்லமை உள்ள வார்த்தை மூலமாக எங்களை நீர் திடப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் இந்த உலகுக்கு ஒளியாக வந்தது மட்டுமல்ல, உம்முடைய இறை மக்களாகிய நாங்கள் அந்த ஒளியாகி உம்மை உள்ளொளியாக பெற்று இந்த உலகத்திலே ஒளி வீசுகிற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை நீர் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி உமக்கு பயனுள்ள பாத்திரமாக நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திற்கு ஒளியாக ஜீவிக்க எங்களுடைய சொல்லும் செயலும் உமக்கு பிரியமாக இருக்க எங்களை நீர் தடுத்தாட்கொள்ளும். உடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது எங்கள் உள்ளத்திலே ஆழமாக அதை இருத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த உடைய அருளும் ஆற்றலும் எங்களை பலப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். உமது திருக்கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். எங்கும் ஜோதி மயமாக இலங்கிடும் மெய்ப்பொருளே, எங்கும் ஜோதி மயமாக இலங்கிடும் மெய்ப்பொருள் நீ
தரும் தங்கீவன் தூதி செய்யும் மைந்தர் குந்தன் அருள் தரும் எங்கும் ஜோதி மயமாக இலகிடும் நீ மெய் பரம்பொருளே எங்கும் ஜோதி மயமாக இலகிடுமே பரம்பொருளே. அன்பு தெய்வமே, இறைமக்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறார்கள். பீப்புள் ஆஃப் காட் சால்ட் அண்ட் லைட் என்கின்ற அந்த தலை சின்னத்தின் நேராய் இந்த நாளின் தியானத்தை தியானிக்க எளியவன் என்னை மறைத்து கொள்ளும் நேரே வெளிப்படும் இறை இயேசுனுடையாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமென். ஈசாக்கை பெறுவதற்கு ஆபிரகாம் பல ஆண்டுகள் காத்திருந்தார். ரெபேக்காளை மனம் முடிப்பதற்கு ஈசாக்கு பல ஆண்டுகள் காத்திருந்தார். கானானை அடைவதற்கு இஸ்ராயேல் மக்கள் பல 100 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். மக்களை விடுவிப்பதற்கு மோசே பல ஆண்டுகள் காத்திருந்தார். ஆண்டவரின் இறைவனின் திருப்பணியை செய்வதற்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகள் காத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையில் காத்து காத்து நெடுநாள் கண்கள் பூத்து போகிறதா? காத்திருப்போருக்கு கடவுள் நற்கனியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். புழுவாய் இருக்கின்ற பொழுது ஒதுக்குகின்ற மனிதர்கள்தான், புழுவாய் இருக்கின்ற பொழுது ஒதுக்குகின்ற மனிதர்கள்தான் பட்டாம்பூச்சியாய் மாறின பிறகு கையில் ஏந்த துடிக்கிறார்கள். உன்னை புழுவாய் மனிதர்கள் நினைக்கிறார்களா? கடவுள் வண்ணங்களை உங்கள் எண்ணங்களாகவே தந்து உதவுவார். உறவு என்பது ஒரு புத்தகம். உறவு என்பது ஒரு புத்தகம். அதில் தவறு என்பது ஒரு பக்கம். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடுவேன் என்பது எத்தனை அபாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில மாதங்களுக்கு முன்பதாக முனைவர் ஜெயகரன் ஐசக் ஐயா அவர்கள் நிறைவாழ்வு இயக்கத்தின் வழியாக பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லி யார் இறை மக்கள் என்று சொல்லி ஒரு கருத்தரங்கை நடத்தினார்கள். அந்த கருத்தரங்கு உள்ளபடியே இன்றைக்கு இருக்கிற கிறித்துவம் கூறும் தமிழ் உலகத்திற்கு அல்லது தமிழ் கூறும் கிறித்துவ உலகத்திற்கு ஒரு அறைகூவலாக அமைந்திருந்தது. ஏனென்று சொன்னால், குருக்கள் எல்லாம் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், பொதுநிலையினரெல்லாம் இறைமக்கள் என்கின்ற அந்த புரிதலை அது புரட்டி போட்டு இறைமக்கள் என்கின்ற அந்த பதம் அது குருவுக்காக இருக்கட்டும், பொதுநிலையினருக்காக இருக்கட்டும், அல்லது திருநிலையினருக்காக இருக்கட்டும், திருநிலையினரோ பொதுநிலையினரோ 2 பேருக்கும் பொதுவானதுதான் பீப்புள் ஆஃப் காட், கடவுளின் மக்கள் அல்லது இறை மக்கள் என்கின்ற அந்த சொல். அந்த ஒரு தெளிவை தந்தவுடனே எத்தனையோ அறிஞர்கள் அதை நோக்கி தங்கள் சிந்தனைகளை தட்டி எழுப்பி சிந்திக்க தொடங்கினார்கள். அந்த தலைப்பைத்தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் மாமன்றம் இறைமக்கள் என்போர் யார்? இறைவனின் மக்கள் எல்லோரும் இறை மக்கள். அதிலே திருநிலையினர், பொதுநிலையினர், லைட்டி என்று சொல்லி ஒரு பெரிய பால பிரிவை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறையின் பகுதியிலே மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 13 to 16 வரை வெறும் 4 திருமொழிகள் தான் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 4 திருமொழியிலே மிக மிக ஆழமான கிறித்தவ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை குறிப்புகள் இதிலே புதைந்து கிடக்கிறது. இந்த நல்ல நாளிலே அன்பு தம்பி இயேசு ராஜன் அவர்கள்தான்
அருளுரை ஆற்ற வேண்டும். அவரிடத்தில் தான் இந்த பொறுப்பை நான் பணித்திருந்தேன். நான் வெஸ்டிக்கு வந்த பிறகுதான் சொன்னேன், தம்பி இன்றைக்கு நான் அருளுரை ஆற்றுகிறேன் என்று சொல்லி. இந்த உப்பையும் இந்த ஒளியையும் இறைவன் ஏன் இரண்டையும் ஒன்றாக இணைத்தார்? சாரம், இந்த உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்கின்ற இந்த கேள்வி புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தி நூலிலே 4ஆவதாக வருகின்ற கேள்வி. உப்பு எப்படி சாரமற்று போகும்? உப்பு எப்படி சாரம் என்கின்ற அந்த சொல்லிற்கு தமிழிலே உவர்ப்பு என்ற பொருளைத்தான் தந்திருக்கிறார். உவர்ப்பு. ஆக உப்பு எப்படி உவர்பற்று போகும்? உவர்பற்று போவதற்கு உப்புக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் உப்பும் ஒளியும் என்று சொன்ன உடனே நம்மூரிலே கடலுக்கு பக்கத்தில் கடல் நீரை எடுத்து பாத்தி கட்டி அந்த பாத்தியில் அந்த உப்பு அந்த கடல் நீரை விட்டு உப்பாக உற்பத்தி செய்கின்ற உப்பை விளைவிக்கின்ற தன்மை அல்லது நிகழ்வுதான் நம்முடைய மனக்கண்களுக்கு வரும். ஆனால் இஸ்ராயேல் தேசத்தில் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எப்படி உப்பு வரும்? அவர்கள் எங்கே இருந்து அந்த உப்பை எடுத்தார்கள்? நன்னீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீரிலிருந்து உப்பு வராது. உப்பு நீரிலிருந்து தான், உவர்ப்பு சுவை இருக்கின்ற நீரிலிருந்து தான் உப்பு வரும். அப்படியானால் பாலஸ்தீன மக்களுக்கு உப்பு எங்கே இருந்து கிடைத்தது? பாலஸ்தீன மக்களுக்கு சோதோம் கொமோரா என்கின்ற பட்டணத்தை இறைவன் அழிக்கின்ற பொழுது விண்ணில் இருந்து வந்த நெருப்பு அந்த நாட்டை அழித்ததே. அந்த நாட்டை அழித்த பொழுது அந்த எரிப்பிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் ஒரு பெரிய மலையை போன்ற ஒரு தோற்றம் உருவானது. அந்த தோற்றத்திலிருந்து அங்கே இஸ்ராயேல் தேசத்திலே உப்பு என்பது கல்லை போன்று வெட்டி எடுக்கக்கூடியதுதான் உப்பு. எனவே இஸ்ராயேல் தேசத்தின் உப்பு என்பது மலையை போன்று மலையிலிருந்து வெட்டி எடுப்பது. அந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கின்ற உப்பு வெயிலிலே காய்ந்து கொண்டே இருந்தால், மழையிலே நனைந்து கொண்டே இருந்தால், காற்றிலே அடித்து கொண்டே இருந்தால் அந்த உப்பு சாரமற்று உவர்பற்று போகும் என்பது இஸ்ராயேல் மக்களுக்கு தெரியும். எனவே உப்பு என்று சொல்லுகின்ற பொழுது நம்மூரில் நாம் நினைக்கின்ற உப்பை நினைத்து கொள்ளக்கூடாது. அவருடைய உப்பு உற்பத்தியால் வந்ததல்ல, மாறாக அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அடிக்கின்ற பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உப்பு என்கின்ற உப்பு எடுக்கின்ற மலை இருக்கிறது. எனவேதான் அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு உப்பு சேகரிக்கிற பழக்கம் இருந்தது. அந்த உப்பு உவர்பற்று போனால் எதற்கு பயன்படும்? இந்த மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தை இயேசுபிரான் எங்கே பேசினார்? எப்பொழுது பேசினார்? ஏன் பேசினார்? தாபோர் என்று ஒரு மலை இருந்தது. அந்த தாபோர் மலை மீது 28ஆம் ஆண்டு அந்த மலை மீது ஏறி அவருக்கு வயது 28 இருக்கின்ற பொழுது என்பதல்ல, மாறாக கிபி 28ஆம் ஆண்டு ஏரோதுவின் நாட்களிலே 4-5 ஆண்டுகள் கணக்கிலே விடப்பட்டிருக்கிறது. எனவே கிபி 28ஆம் ஆண்டிலே தாபோர் என்கின்ற த மவுண்டன் ஆஃப் அத்தீன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மலையின் மீது இயேசுபிரான் அமர்ந்திருக்கிறார். ஒரு பெரும் கூட்ட மக்கள் திரண்டிருக்கிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பேறு பெற்றவர்கள் என்று தொடங்கிய மலை பிரசங்கம் என்று தொடங்கிய யார் இதற்கு உரிமை உடையவர்கள், யார் இதை சொந்தமாக்கிக் கொள்வார், யாருக்கு இது சொந்தமும் இருக்காது பந்தமும் இருக்காது என்று முரண்பாடுகளை எடுத்து சொல்லி ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவார்கள் என்று எளிமையும் வலிமையும் துன்பத்தையும் துயரத்தையும் பாட்டையும் பெரும்பாட்டையும் இப்படி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இணைத்து 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 எல்லா மக்களுக்கும் போதித்து கொண்டிருந்த அந்த இயேசுபிரான், அரமேய மொழியிலே பேசி கொண்டிருந்த அந்த இயேசுபிரான்
ஏன் அரமேய மொழியிலே அவர் பேசி கொண்டிருக்கிறார்? அங்கே சூழ்ந்து நிற்கிற மக்கள், எபிரேய மொழியை படித்த மக்கள் இயேசுவை பின்பற்றி வரவில்லை. மாறாக அராமிக் என்று சொல்லக்கூடிய அரமேய மொழியை பேசக்கூடிய சாதாரண பாமர குடிசையிலே, கிராமங்களிலே அல்லது டென்ட்டிலே வாழக்கூடிய சாதாரண மக்கள் தான் இயேசுவை பின்பற்றி நலம் வளம் நம் வாழ்க்கைக்கு இவரால் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கூடினார்கள். சற்றேறக்குறைய இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தையும் மோசே 10 கட்டளையை வாங்கிய அந்த பகுதியும் இணைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒன்று. அரமேய மொழியிலே பேசிய இந்த வசனங்களைத்தான் கிரேக்க மொழியிலே மத்தேயுவும் மார்க்கும் பதிவு செய்து வைத்தார்கள். அவர்கள் எபிரேய மொழியிலே எழுதியிருந்தாலும், வல்கேட் என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழிபெயர்ப்பில் எழுதினாலும், அவைகள் கிரேக்க மொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற புதிய ஏற்பாடாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இப்பொழுது யாரிடத்தில் பேசுகிறார்? கும்பலாய் கூட்டமாய் அமர்ந்திருந்த அந்த பெரும் கூட்டத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து இந்த 4 வாக்கியங்களை பேசினார். அந்த பெரும் கூட்டத்திற்கு இந்த 4 வாக்கியங்கள் புரிந்திருக்குமா? ஏனென்று சொன்னால், இயேசுவை அறியாதவர்கள், அவர் போதனை தெரியாதவர்கள், அவரை புரிந்துணராதவர்கள், பல்வேறு நோக்கத்தோடு பல மக்கள் பல்வேறுபட்ட நிலைகளில் இருந்து வந்து அமரக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் சார்ந்த கடவுளின் வார்த்தை புரிந்து கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர் சரியாய் இந்த 4 வாக்கியங்களையும் தன் சீடர்களை நோக்கி சொன்னார். இதுவரை ஒருமையிலே பேச, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உப்பாயிருங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஒளியாயிருங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உவமானமாய் சொல்லவில்லை, உதாரணமாய் சொல்லவில்லை, அவர்களை உண்மையான கருத்தியலாய் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். தப்பாயிருக்கிற மனித கூட்டத்திற்கு நடுவிலே உப்பாயிருங்கள் என்று ஏன் சொன்னார்? குப்பையாய் வாழக்கூடிய மனித கூட்டத்திற்கு மத்தியிலே நீங்கள் உப்பாய் இருந்து வாழுங்கள் என்று எதற்காக சொன்னார்? இருக்கிறீர்கள் என்று ஏன் சொன்னார்? இவர்கள் இருக்கிறார்களா? உப்பு என்கின்ற இந்த சொல் சால்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். சால்ட் என்கின்ற அந்த சொல் சேலரி என்ற அந்த சொல்லில் இருந்து வந்தது. சேலரி என்கின்ற அந்த சொல் சேலரியும் என்று சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லில் இருந்து வருகிறது. சேலரியும் என்கின்ற அந்த சொல் ஏன் லத்தீன் சொல்லில் இருந்து வந்தது என்று சொன்னால், ரோம ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது ரோமர்கள் இந்த உலகத்தின் ஆட்சி மொழியாக லத்தீன் மொழியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த உலகத்தின் பேச்சு மொழியாக லத்தீன் மொழியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எனவே அவர்கள் லத்தீன் மொழியிலே சேலரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லை அவர்கள் வைத்தார்கள். ஏன் சேலரியம் என்று சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லில் இருந்து இது சேலரி என்று வந்தது என்று சொன்னால், அன்றைக்கு அதிகமான சம்பளத்தை வாங்கியவர்கள் வீரர்கள், போர் வீரர்கள். அந்த போர் வீரர்களுக்கு இந்த சேலரியம் என்று பணம் உப்பாக தரப்பட்டது. அந்த சம்பளம் உப்பாக தரப்பட்ட காரணத்தினால் அந்த உப்பு தான் சேலரியம் என்று அழைக்கப்பட்டது. அந்த உப்பே சம்பளமாக மாறினதினால், பணமாக உப்பாக மாறினதினால், உப்பாக பணம் இருந்ததினால் அந்த உப்பு சேலரி என்று பின்னால் அது அழைக்கப்பட்டது. எனவே முதலில் கூலியாக தந்தது உப்பு தான். அந்த உப்பு 400-700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சீனாவிலே ஏற்றுமதி செய்யப்பட்டது. லீ பென் ஷூ என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே உப்பு ஒரு ஏற்றுமதி பொருளாக அக்காலங்களிலே இருந்திருக்கிறது என்கின்ற குறிப்பு இருக்கிறது. தமிழிலே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்லி உப்புக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லி ஓர்பற்ற ஒரு பொருள் பயனற்றது என்று உப்புக்கு தமிழிலேயே முக்கியத்துவம் தருகிறது.
அப்படியானால் இந்த உப்புக்கு இத்தனை முக்கியத்துவம் வந்தது ஏன்? இந்த உப்பு ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுக்குலத்திற்கு இத்தனை பயன்பாட்டிற்கு வந்தது ஏன்? இயேசு கிறிஸ்து உப்பையும் ஒளியையும் ஏன் ஒன்றாக இணைத்து சொன்னார்? எடுத்தவர்கள் படியுங்கள், பார்க்கலாம். லேவியராகமம் 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியம். லேவியராகமம் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியையும் உப்பினால் அது ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், உப்பினால் அது பயன்படுத்தப்பட வேண்டும், உப்பினால் அது பண்படுத்தப்பட வேண்டும். உப்பு படைக்கின்ற படைப்புக்கு, கடவுளுக்கு படைக்கின்ற பொருளிலே கடவுளே சொல்லியிருக்கிற வாக்காக உப்பு கடவுளுக்கு படையலிலே வைக்கிற பொருளாய், ஒரு படைப்பின் பொருளாய் அங்கே இஸ்ராயேல் மக்களுக்கு லேவியர் 2:13 குறிப்பாக தந்திருக்கிறார். என் அன்பின் இறை மக்களே, இந்த லேவியர் 2:13 உப்பு ஒரு பயன்பாட்டின் பொருளாக இருப்பது மட்டுமல்ல, என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலே இந்த உப்பு எப்படிப்பட்டது என்று அங்கே சொல்லப்படுகிறது. இன்னொருவர் எடுங்கள், எஸ்ரா 6:9 எடுங்கள். இன்னொருவர் எடுங்கள், எசேக்கியேல் 16:4 எடுங்கள். எண்ணிக்கை 16:19 அங்கே உப்பு கடவுளின் பயன்பாட்டிற்கென்று தரப்பட வேண்டும். அது கடவுளின் பயன்பாட்டிலே அதை மீண்டுமாக உற்பத்தி செய்து கடவுளுக்கு ஒரு புனிதமாக, எப்படி உப்பானது வெள்ளையாக இருக்கிறதோ அப்படி கடவுளுக்கு முன்னால் வரக்கூடியவர்கள் தங்களை தூய்மையாக்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உப்பு அவர்களை ஒரு குழந்தை, எசேக்கியேலிலே பிறக்கிற குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக எசேக்கியேலிலே 16ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே உப்பு ஒரு குழந்தையை தூய்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. எஸ்ரா 6:9 கடவுளுக்கென்று படைக்கின்ற எல்லா பயன்பாட்டின் பொருட்களிலும் இது முக்கியம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் உப்பு என்பது கடவுள் நேர்ச்சையாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவம் நிறைந்த படையல் பொருளாக அக்காலங்களில் இருந்திருக்கிறது. எனவே நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்க வேண்டும், அப்படி உப்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு காரணம் என்ன? இந்த உப்பையும் இந்த ஒளியையும் அவர் இணைத்து சொன்னதற்கு காரணம் என்ன? உப்பு, இந்த உப்பை நான் பூமியிலே நெருப்பை கொட்ட வந்தேன் என்று இயேசுபிரான் சொன்னதாக திருமறையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த பூமிக்கும் அந்த மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பிற்கும் எபிரேய மொழியிலே ஒரே வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை ஆதாம். ஆதாம் என்று சொன்னால் மண் என்று பொருள். அந்த மண்ணால் அடுப்பு செய்யப்படுகின்ற காரணத்தினாலே அந்த அடுப்பிற்கும் ஆதாம் என்று பொருள். இந்த மண், இப்பொழுது இந்த மண்ணால் ஆதாம் மனிதன் படைக்கப்படுகிறான். அந்த மண்ணால் படைக்கப்படுகின்ற அந்த ஆதாம் உவர்ப்பாய், உப்பாய், சாரம் நிறைந்தவனாய், ஈரம் நிறைந்தவனாய் அவன் வாழ்க்கைக்குள், அவனுடைய உடலுக்குள், அவனுடைய நிலைக்குள் கடவுளுடைய ஆற்றல் இணைந்திருக்க வேண்டும். அவைகள் இல்லாமல் போனால் அந்த மண்ணிலே இருந்து மனிதனின் வாழ்க்கை சிறப்பு பெறாது என்று ஆதாம் என்று சொல்லக்கூடிய மண் அடுப்பிற்கும் மண். எனவே அதையும் ஆதாம் என்று அழைப்பார்கள். அப்படியானால் இந்த இரண்டையும் ஒரே சொல்லில் அழைக்கின்ற காரணத்தினால், அக்காலங்களிலே பாலை நிலத்திலே வாழ்ந்த காரணத்தினால் விறகால் அடுப்பு எரிய வைக்க மாட்டார்கள். அவரிடத்தில் கால்நடைகள், ஒட்டகங்கள், குதிரைகள் இருந்த காரணத்தினால் சாணத்தால், அந்த எருமுட்டை என்று சொல்லக்கூடிய அந்த எருவால் தட்டி வைக்கின்ற அந்த வட்ட வட்டமான எரியூட்டக்கூடிய ஒன்றை அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள், வரட்டி.
அந்த வறட்டியிலே சாதாரணமாக அந்த வறட்டியை அடுப்பிலே எடுத்து வைத்தால் அந்த வறட்டி சீக்கிரமாக சாம்பலாகி போகும். அந்த வறட்டியிலே உப்பையும் சேர்த்து அதை வெயிலிலே உலர வைத்து அந்த வறட்டியை எடுத்து அடுப்பிலே வைத்தால் நெடுநேரம் அது நெருப்பை தரும். அந்த அனல், அந்த நெருப்பு, அந்த ஒளி, அந்த கதகதப்பிலே அவைகளை வைத்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட உப்பு அந்த நெருப்பை தந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பால் தரக்கூடிய ஒளியூட்டப்படக்கூடிய உப்பாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையால் தான் அந்த வட்டமான அந்த கால்நடைகளுடைய சாணத்திலிருந்து செய்யப்படக்கூடிய வினை ஊக்கி என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை த கேட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வினை ஊக்கியாக அந்த சாணமும் அந்த உப்பால் செய்யப்பட்ட அந்த வறட்டியும் அடுப்பிலே கட்டமாக செய்து அந்த நெருப்படுப்பிலே வைத்து அதன் மீது ஒளி ஊட்டி கொண்டே இருந்தால் அது நெடுநேரம் எரிந்து கொண்டே இருக்கும். கடவுளுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளியூட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை அந்த ஒளியூட்டப்பட்ட அந்த சாணத்தட்டு, அந்த கேட்டலிஸ்ட் என்கின்ற அந்த பலகை, அது அதனுடைய காலம் முடிந்து போனால் அதை எடுத்து குப்பையில் போட மாட்டார்கள். அதை எடுத்து தங்கள் வாசலிலே வைத்துக் கொள்வார்கள். வாசல் நிலைக்காலிலே எப்படி மேட்டை போன்று நாம் வைத்து கொள்கிறோமோ அப்படி வாசல் நிலைக்காலிலே அதை வைத்து அதை பயன்படுத்தி அதிலே மரம் செடி கொடிகளுடைய நார்களையும் போட்டு எரியூட்டப்பட்டு அவைகளுடைய எச்சத்தை அப்படியாக வைத்து கொள்கின்ற பொழுது அவைகள் மண்ணிலே போடப்பட்டு அது மனிதன் மிதிப்பதற்காக அல்லது குப்பையிலே போடப்பட்டாலும் அது மனிதன் மிதிக்கப்படுவதற்காக அதுவே உப்பால் அது எரியூட்டப்படுவதற்கு ஆயத்தம் செய்யப்படுகின்ற பொழுது அது மனிதனால் மதிக்கப்படுகிறது. எரியூட்டப்பட்டு அந்த எரியூட்டப்பட்டதனுடைய சாம்பல் அல்லது அதனுடைய அடுத்த கணம் பயன்படாத நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை தூக்கி மண்ணிலே போடுகிறார்கள். ஒரு மனிதன் என்பவன், ஒரு கிறிஸ்தவன் என்பவன், ஒரு கடவுளை நேசிக்கிறவன், கடவுளின் பண்பிலே நடக்கிறவன் என்பவன் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். தான் எரிந்து கொண்டிருந்தாலும் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற ஒளியூட்டப்பட்ட ஒரு வாழ்வு என்பது மலையின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தீபமாய் அவன் பிரகாசிக்கிறான் என்று சொல்லி, ஏன் மலையின் மீது இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, மலை மீது இருக்கிற பட்டணம் அக்காலங்களிலே வழி தவறி போகிற மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழிகாட்டி பலகையாக இருந்தது. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவனாக, வாழ்ந்து காட்டக்கூடியவனாக, அடுத்தவர்கள் பார்த்தால் இவனை பார்த்து அடையாளம் கண்டுகொண்டு திசை மாறி போகாமல் திசை தேடி வரக்கூடியவனாக ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். என் அன்பின் இறை மக்களே, உப்பு பதப்படுத்தக்கூடியது. உப்பு ஒன்று கெட்டு போகாமல் வைத்திருக்கக்கூடியது. உப்பு எல்லா மனிதனுக்கும் சாரத்தை தரக்கூடியது. உப்பு வெள்ளையாய் இருந்து தூய்மையை போதிக்கக்கூடியது. கடல் முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் எல்லா தண்ணீரும் உப்பாக மாறுவதில்லை. அந்த தண்ணீரை எந்த இடத்தில் காவா வெட்டி, வாய்க்கால் வெட்டி, பாத்தி கட்டி அந்த பாத்தியில் கொண்டு வந்து வெவ்வேறு வட்டங்களில், சைஸ்களில், அளவுகளில் அதை நீரை பாய்ச்சி அந்த நீரை உப்பாக விளைவிக்க செய்கிறார்களோ அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள். இந்த உலகம் என்னும் கடல் இருக்கிறது. இந்த உலகத்தில் கடல் இருக்கின்ற, இந்த கடலில் இருக்கின்ற எல்லா நீரும் உப்பு இல்லை. அந்த நீரை யாரெல்லாம் வெட்டி பாத்தி கட்டி கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் உப்பை உற்பத்தி செய்கிறார்களோ அப்படி ஒரு ஓரத்தில் பாத்தி கட்டி விடப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படி பாத்தி கட்டி வைக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் உப்பாக மாற வேண்டும். அந்த உப்பு எந்த இடத்திலும் உப்பு தன் இருப்பை வைத்து கொண்டு சுவை ஊட்டக்கூடியதல்ல.
விலங்குகள் மனிதனை ஏன் அதிகம் சாப்பிடுகிறது தெரியுமா? விலங்குகள் ஏன் மனிதனை வேட்டையாடி மனித கறிகளை உண்ணுகிறது தெரியுமா? எந்த உடலிலே உப்பு, எந்த கறியிலே உப்பு இருக்கிறதோ, மாமிசத்திலே உப்பு அதிகம் இருக்கிறதோ அதைத்தான் விலங்குகள் அதிகமாக வேட்டையாடும். நாம் கேரட்டு சாப்பிடுகிறோம், நாம் கீரையை சாப்பிடுகிறோம், நாம் மாம்பழம் சாப்பிடுகிறோம். கேரட்டிலே ஒரு இனிப்பு சுவை இருக்கிறது, கீரையிலே ஒரு ஓர்ப்பு சுவை இருக்கிறது, மாம்பழத்தில் ஒரு இனிப்பு சுவை இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் உப்பு கூடுதலாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சுவைகளாக இருக்கிறது. ஆக ஒரு கனியிலே கூட உப்பு கூடுதலாக இருந்தால்தான் அந்த கனி உப்பாக இருக்கிறது. ஆனால் மானுட வாழ்க்கையில் மனிதனுக்குள் உப்பு கூடுதலாகிவிடக்கூடாது, அது நோயாக மாறி போகும். மாறாக ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு உப்பாக மாற வேண்டும். அந்த உப்பாக மாற வேண்டிய மனிதன் தன்னை கரைத்து கொண்டு, தன்னை மறைத்து கொண்டு, தான் இருக்கும் இடம் இல்லாமல் தெரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு சுவை ஊட்டக்கூடியவனாக இருந்தால் அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய ஆற்றலின் வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையை தான் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இந்த இரண்டையும் அவர் சேர்த்து சொன்னதற்கு, ஒரு மனிதன் அடுப்பு என்பது பயன்படாததை, பக்குவப்படாததை, வேகாததை, அதை வெந்து வைக்க, அதை பதப்படுத்த, அதை பக்குவப்படுத்த பயன்படக்கூடியது. மனிதனே அடுத்தவர்களுக்கு பயன்படுகின்ற உப்பாய், நெருப்பாய், ஒளியாய் நீ இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடுதான் அவர் சொல்லுகிறார், பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பூமியிலிருந்து மனிதன் எடுக்கப்பட்டவன், அந்த பூமியிலிருந்து மனிதன் எடுக்கப்பட்டவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த இறைவனின் உவர்ப்பு, அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற தாகம், அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற வேகம், அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற விவேகம், அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களிலேயும் என்னிலேயும் இருக்குமானால் அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பூமிக்கு உப்பாய் இருக்க முடியும். பூமிக்கு என்கின்ற சொல் மண்ணுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், மண்ணுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல். மனிதன் மண்ணாய் இருக்கிறான். அந்த மண்ணாய் இருக்கிற மனிதன் மற்றவர்களுக்கு அவன் உப்பு நிறைந்தவனாக, ஒருப்பு நிறைந்தவனாக, சாரம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். எனவேதான் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். அன்பானவர்களே, உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல். நானே உலகத்திற்கு ஒளி என்றார். அவரை போன்று நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, கணவனும் மனைவியும், ஆணும் பெண்ணும் உலகத்தில் இரண்டு படைப்பாய், ஒற்றை படைப்பு மனித படைப்பு இருக்கிறது. ஆண் அறிவால் யோசிப்பான், அவனிடத்தில் அன்பு இருக்காது, அவனிடத்தில் இரக்கம் இருக்காது, அவனிடத்தில் பாசம் இருக்காது. பெண் உணர்ச்சியால் யோசிப்பாள், அங்கே அறிவு இருக்காது, அங்கே உணர்ச்சி இருக்கும், அங்கே அன்பு இருக்கும், அங்கே இரக்கம் இருக்கும், அங்கே பாசம் இருக்கும். எனவேதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நெகங்கள் கூட ஒன்று இல்லை, நகத்தில் கூட வித்தியாசம் இருக்கிறது. ஆணுக்கு உறுதியாகவும் பெண்ணுக்கு மென்மையாகவும் இருக்கும். நகமே ஒன்றாக இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது பண்பு நலன்களும் குணநலன்களும் ஒன்றாக இருக்கவே முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் குணத்தை வைத்து அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிப்பதில்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டால் நாம் நல்லவர்கள், அவர்களுக்கு தேவைப்படாமல் போனால் நாம் கெட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு நல்லவர்களாய் இருக்க இறைவன் அழைக்கிறார். உப்பாய் இருங்கள்,
அந்த உப்பாய் இருக்கின்ற பொழுது நாம் தப்பாய் இருக்க மாட்டோம், நட்பாய் இருப்போம், அன்பாய் இருப்போம், உறவாய் இருப்போம், பண்பாய் இருப்போம், பாசமாய் இருப்போம், இறைவரை பிரதிபலிப்போம். அந்த மலை நெருப்பை உமிழ்ந்தது, இந்த மலை பொறுப்பை உதிர்த்தது. அந்த மலை கோபத்தை கக்கியது, இந்த மலை அன்பை எடுத்து சொன்னது. அந்த மலை எச்சரிப்பை தந்தது, இந்த மலை எதிர்பார்ப்பை தந்தது. அந்த மலையில் மோசே மட்டும் மேலே இருந்தார், இந்த மலை எல்லா மக்களும் மேலிருந்தார்கள். அந்த மலை அவரோடு மட்டும் கடவுள் பேசினார், இந்த மலையில் எல்லாரோடும் கடவுள் பேசினார். அதிலே கடலிலே இருக்கிற தண்ணீரை தனியாய் பிரித்து உப்புக்கென்று தனியாய் பாத்தி கட்டுவதை போன்று உங்களை பாத்தி கட்டி கொண்டு வந்து ஆல்காட் திருச்சபையில் அமர வைத்திருக்கிறார். அப்படி பாத்தி கட்டப்பட்ட நீங்கள் உப்பாய் விளைகிறோமா, தப்பாய் வளர்கிறோமா, உப்பாய் நிறைகிறோமா, தப்பாய் மறைகிறோமா? அடுத்தவள் இருக்கின்ற பொழுது அவளை குறித்து பேசுவதல்ல, அவள் இல்லாத பொழுது தப்பாய் பேசாமல் இருப்பது அவசியம். எனவே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதல்ல, நாம் அடுத்தவர்களை ஆண்டவருக்காக பக்குவப்படுத்தவும், ஆண்டவருக்காக அவர்களை தயார்படுத்தவும், ஆண்டவருக்காக அவர்களை காத்திருக்கும்படியாக செய்யவும், ஆண்டவருக்காக நாம் வழியை ஆயத்தப்படுத்தவும், உப்பை போன்று அடையாளத்தை இழந்து நம்மை கரைத்து இறைவனை வெளிப்படுத்துவோம். மலை மீது இருந்தாலும் மண்ணிலே இருக்கிற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, வாழ்க்கை காட்டக்கூடியவர்களாக, திசை காட்டக்கூடியவர்களாக, தீர்மானத்தை சொல்லக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே உயர வேண்டுமா? தகுதி முக்கியம். வாழ்க்கையிலே உயர வேண்டுமா? தகுதி முக்கியம். அந்த தகுதி என்பது தா என்றால் தன்னம்பிக்கை, கு என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடல். தன்னம்பிக்கையோடு குறிக்கோளோடு பயணித்து திட்டமிட்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அந்த தகுதியை நீங்களும் நானும் வளர்த்து கொள்ளலாம். அந்த தகுதியை வளர்ப்பதற்காகத்தான் இறைவன் இறைமகன் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொன்னார், மண்ணுக்கு மனிதர்களுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரு விளக்கு என்பது ஒன்றை விளக்குவதினால் அது விளக்கு. இருட்டில் இருக்கின்ற ஒன்று பாம்பா கயிறா என்பதை விளக்குவதினால் அது விளக்கு. அந்த பாம்பா கயிறா என்பதற்கு விளக்குவதற்கு இந்த ஒளி எதனோடும் போராடுவதில்லை, எதனோடும் சண்டை செய்வதில்லை, எதனோடும் சமரசம் செய்வதில்லை. ஒளி தன் இருப்பை அங்கே இருத்தி கொண்டாலே இருள் தானாக விளங்கிவிடும். உப்பு தன் இருப்பை அங்கே கரைத்து கொண்டாலே உப்பின் தனி சுவை உலகத்திற்கு தெரிந்துவிடும். இருக்கின்ற இடத்தில் உப்பாய் கரைந்து போங்கள், வாழுகின்ற இடத்தில் ஒளியாய் உமிழ்ந்து நில்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த இறைவா, உப்பாய் ஒளியாய் இறை மக்களாகிய நாங்கள் யாவரும் உம் பாதத்தில் வந்து உவர்பற்று போன எங்கள் வாழ்க்கைக்கு உரமேற்றிக் கொள்ள, சாரமற்று போன எங்கள் வாழ்நாளுக்கு சாரமேற்றிக் கொள்ள உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம் வல்ல கரம், நல்ல கரம் எங்களை தொடட்டும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அருண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரெடுத்து எழுந்திருந்தார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசு விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாயிருக்கிற 10 சபையும் பசுவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெதிலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். செயலாளர், பொருளாளர். உலகின் இரட்சகராம் இறைமையந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய மாதத்தின் முதலாம் நாள் நற்கருணை வழிபாடு 1/7/24 நாளை காலை திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கு நமது ஆயர் தலைமையில் நடைபெறும். நம் திருச்சபையின் வாராந்திர திருமுறை ஆய்வு செவ்வாய்க்கிழமை 2/7/24 அன்று மாலை 6 மணி முதல் நமது ஆயர் தலைமையில் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாராந்திர ஜெபக்கூடுகை 4/7/24 வியாழன் அன்று மாலை 5:30 மணி அளவில் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பங்கேற்கும்படி சங்கத்தின் தலைவர், செயலர் அழைக்கின்றார்கள். மாதத்தின் முதல் ஞாயிறு ஆங்கில நற்கருணை வழிபாடு வருகின்ற ஞாயிறு 7/7/24 அன்று காலை 7 மணிக்கு நமது ஆயரின் தலையில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு தமிழ் நற்கருணை வழிபாடு நடைபெறும். ஸ்கிரிப்சர் யூனியன் உள்ளூர் குழுமம் நடத்தும் திருமறை வசன மனன போட்டி ஜூலை 14/7/24 ஞாயிறு அன்று காலை 9 மணி முதல் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கு நடைபெறும். கட்டணம் 20 ரூபாய். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இப்போட்டியில் பங்கு பெற ஊக்குவிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இயேசுவின் வாலிபர் ஊழியங்கள் நடத்தும் துதி ஆராதனை CSA கான்ஃபரன்ஸ் ஹால், ஃபில்டர் பெட் ரோடு, ஆசிரியர் இல்லத்திலே அருகிலே இருக்கும் அந்த இடத்திலே நடைபெறும். நாள் ஜூலை 6 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு ஜீசஸ் யூத் மினிஸ்ட்ரிஸ் ஃபவுண்டர் திரு பிரதர் டி ஆண்ட்ரூஸ் வெஸ்லி அவர்களை தொடர்பு கொள்ளவும். இல்ல இறைவேண்டல் காட்டேஜ் பிரேயர் குறித்ததான அறிவிப்பு 3/7/24 புதன்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு இல்ல இறை வேண்டல் நடத்தப்படவிருக்கும் குடும்பங்களின் பெயர்களையும் காட்டேஜ் பிரேயர் நடத்துபவர்களின் பெயர்களையும் வாசிக்கின்றேன். பொருள்: ஒப்பாய் ஒளியாய் இருக்கும் இறை மக்கள். சர்ச் காலனியில் வசிக்கும் திருமதி ஈவ்லின் இயேசுபாதம் அவருடைய இல்லத்தில் ஆயர் அவர்கள் திருமதி ஜூலியா சாமிநாதன், திருமதி சார்லட் ஜெயச்சந்திரன், திரு எஸ் ரவீந்திரகுமார், திருமதி வசந்தா இன்பகுமார் ஆகியோர் நடத்துவார்கள். கழுஞ்சூர் அம்பேத்கர் கிளை வீதியில் வசிக்கும் திரு சத்யா எபினேசர் அவருடைய இல்லத்தில் திரு ஜி ஏசுராஜன் பயிற்சி ஆயர், திரு சாம்சன் மகாதேவன், திருமதி மேரி பிரிசிலா லெஸ்லி, திரு பால் ஜெயச்சந்திரன் ஆகியோர் நடத்துவார்கள். இபி காலனி சிஎம் தெருவில் வசிக்கும் திரு யோபு குடும்பத்தில் திரு எஸ் அகஸ்டின் பால் சுதன், திரு வி மைக்கேல், திருமதி சாந்தி கிளாட்ஸ்டன், திருமதி யோனாள் மர்ஃபி ஆகியோர் நடத்துவார்கள். கழுஞ்சூர் மெயின் ரோடில் வசிக்கும் திரு ஜேக்கப் மூர்த்தி அவருடைய இல்லத்தில் திரு ஜே பிரதாபன், திருமதி மேபிள் பிரதாபன், திரு கே ஜேக்கப் பாபு, திரு டி அசோக் ஸ்டீஃபன் ஆகியோர் நடத்துவார்கள். பிஆர்ஏ நகரில் வசிக்கும் திரு பால் ராமு, திருமதி நான்சி ராஜகுமாரி அவருடைய இல்லத்தில் திரு பீட்டர் கருணாநிதி, திருமதி தேவகுமாரி மனோகரன், திரு சுந்தர் சிங் ஆகியோர் நடத்துவார்கள். பாலு நகரில் வசிக்கும் திரு அமலாதன் அவருடைய குடும்பத்தில் டாக்டர் பால்வின் நம்பிக்கராய், திரு என் கிறிஸ்டபர் வேதக்கன், திருமதி ரோஸ் கலாமணி இயேசுபாதம், திரு ஜி சாமுவேல், திரு ஒய் குணசேகரன் ஆகியோர் நடத்துவார்கள். மேட்டூர் வெண்மணி நகரில் வசிக்கும் திரு ஸ்டீஃபன் அவருடைய இல்லத்தில் ரெவரன் எஸ் லதாராணி இணையாயர் அவர்கள், திரு டி ஸ்டான்லி ஜோன்ஸ், திரு எம் ஜான், திரு சுந்தர் ஸ்டீஃபன் ஆகியோர் நடத்துவார்கள். விருந்தப்பட்டு திருமதி மரியா ரவிக்குமார் அவருடைய இல்லத்தில் திரு எம் ராஜன், ப்ரொஃபஸர் டி மங்கள்ராஜ், திருமதி சாந்தா ஜெயக்குமார், திரு சி தினகரன், திருமதி கிரேஸ் தினகரன் ஆகியோர் நடத்துவார்கள். லட்சுமிபுரம் திரு
டைட்டஸ் அகஸ்டின் அவருடைய குடும்பத்தில் திரு ஜே ஜான் பிரேமானந்த், திரு என் கலைவாணன், திருமதி விமலா நான்சி சிவகுமார், திருமதி மார்த்தாள் விக்டர் ஆகியோர் நடத்துவார்கள். விருதம்பட்டில் வசிக்கும் திரு ராஜவேலு, திருமதி வளர்மதி அவருடைய குடும்பத்தில் திரு டி ஜான் திருத்ததாஸ், திருமதி ஜெயகாந்தி திருத்தவதாஸ், திரு ஜே ஜெயகரன், திரு ஜே சாமுவேல் ஆகியோர் நடத்துவார்கள். அலுவல் நிமித்தமாக பொருளர் அவர்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்கவில்லை. அவருடைய அறிவிப்பையும் வாசிக்கின்றேன். 23/6/24 ஞாயிறு காலை 8:30 மணி ஆராதனையில் சேகரிக்கப்பட்ட காணிக்கையின் விவரங்கள்: மாதாந்திர காணிக்கை 11,240, நன்றி படையல் 8,790, நற்செய்தி பணி 280, ஏழைகள் நிதி 2,530, பெண்கள் ஐக்கிய சங்க நிதி 440, வாலிபர் ஐக்கிய சங்க நிதி 550, ஆண்கள் ஐக்கிய சங்க நிதி 210, பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கை 8,200, கல்வி உதவி நிதி 2,620, ஏலம் 300, முதல் பொது காணிக்கை 5,930, பேராயர் லெஸ்லின் யோபிகன் சிற்றாலயம் 1000, பேராயர் மகிமை ரூஃபஸ் சிற்றாலயம் 550, கட்டிட நிதி காணிக்கை 260, இரண்டாம் பொது காணிக்கை 17,740, கல்லறை வாங்க காணிக்கை ரூபாய் 2,000, ஆக மொத்தம் 62,640. ஜோசப் மேயு விடுதியின் காணிக்கை 6,500, ஞாயிறு பள்ளி காணிக்கை 2,400. கழிஞ்சூர் ரயில்வே கேட் அருகில் வசிக்கும் திரு சந்திரநாதன் குடும்பத்தினர் அவர்கள் தோட்டத்தில் விளைந்த வாழைக்காய்களை காணிக்கையாக அளித்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்தினர் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை காணிக்காய் அளித்திருக்கின்றார்கள். சர்ச் காலனியில் வசிக்கும் திரு ஜான் திருத்ததாஸ் குடும்பத்தினர் வீட்டு தோட்டத்தில் விளைந்த கருவேப்பிலை காணிக்கையாக அளித்திருக்கிறார்கள். இவர்களுக்காக திருச்சபையார் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் விருதம்பட்டு குருவட்டம் ஆல்காட் நடைவாளையத்தைச் சேர்ந்த திருமதி ஜி சாமுவேல், திருமதி சாந்த ஜபகுமாரி அவர்களின் குமாரன் சுஜித் சச்சின் பால் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா தெற்கு பேராயம் சிஎஸ்ஐ சாவுடே நினைவாலயம் மாண்டியா திருச்சபையை சேர்ந்த திருமதி ஜாய் பிரசாந்த் அண்ட் திருமதி ஜான்சி அவர்களின் குமாரத்தி எலைன் தெபோரா என்பவருக்கும் திருமணம் செய்து கொள்ள பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடி நியாயமான தடைகள், காரணங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் அதை எழுத்து மூலம் சபை குருவானவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும் இரண்டாம் அறிவிப்பு. அன்பு நிறைந்த ஆண்டவரே, மன ஒப்பந்த அறிவிப்பு படிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நம்முடைய வாழ்வை இவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் வழிகாட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 380வது பாடல் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாம் திருப்பணிக்கொடை சேகரிக்கப்படும். Baba
காணிக்கை இளவரசி. திருமண நாள் காணிக்கை மலர்தாஸ் இளவரசி. நன்றிப்படையில் காணிக்கை திருமதி சாந்தி பிரபாகர். கர்த்தர் எனக்கு நலம் தந்தார் என்று சொல்லி தமிழரசன் அவர்கள் காணிக்கை படைத்திருக்கிறார். பிரபாகரன் சலோமி எப்சிபாய் அவர்கள் திருமண நாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ரேயான் மேக்ஸ்வெல் அவர்கள் பிறந்த நாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஷீலா ராஜ்குமார் அவர்கள் நன்றிப்படையில் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் நன்றிப்படையில் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். வி ரமேஷ்குமார் அவர்கள் பிறந்த நாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய திருச்சபை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உடைய திருச்சபை மூப்பர்களுக்காக, முதியவர்களுக்காக, ஆண்டவரே உம்முடைய வழிபாட்டிற்கு வர முடியாத மக்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நீர் அரணாக பலனாக இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அன்பின் தகப்பனே, எங்களுடைய சகோதர சகோதரிமார்களுக்காக மன்றாடுகிறோம். பணித்தளக்கு செல்லுகிற பொழுதும் வருகிற பொழுதும் இது பாதுகாப்பை தந்து இம்மட்டும் நீர் வழிநடத்தியிருக்கிறீர். பணித்தளத்திலே ஏற்படுகிற எல்லா இன்னல்களுக்கும் அவர்களை விலக்கி நீர் காத்து கொள்ளும். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு வாலிப பிள்ளையும் வீணாக போகாதபடி உமது இரத்த கொட்டைக்குள்ளாக வைத்து அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியின் வரங்களை நீர் தாரும். நல்ல நினைவாற்றலை தாரும். நீதியின் சூரியனாக நீரிருந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தும். ஆண்டவரே, விடுதியிலே தங்கி பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அந்த பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவில்லாமல் ஆண்டவரே உம்முடைய அன்பும் ஆதரவும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து அவர்களுக்கு அந்த பயிற்சியின் காலங்களை முடிக்க நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். சுகவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று உம்முடைய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சுகவீனமானப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஒரு மனதாக அவர்களுக்காக மனபாரத்தோடு ஜெபிக்கிறோம். உமது ஆணிப்பாய்ந்த கரங்களால் அவர்களை தொட்டு சுகமாக்கும். வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் நீர். அவர்களுக்கு வல்லமையும் ஆற்றலையும் தந்து பலப்படும்படியாக வாழ்வளிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையின் பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர், குருசேகர் அங்கத்தினர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக உடைய திருச்சபை பணிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப ஐக்கிய சங்கம், ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்திற்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். நாங்கள் இணைந்து ஒருமித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உம்மிலே ஐக்கியப்பட்டவர்களாக பலப்பட எங்களுக்கு நீர் அருள் தாரும். நல்ல ஞானத்தையும் ஆலோசனையும் தந்து எங்களை திருப்பணியிலே வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயர்ந்த குடும்பங்களுக்காக உம்மிடத்திலே வருகிறோம் சுவாமி. பரிதபிக்கிற குடும்பங்கள், கண்ணீரோடும் கவலையோடும் எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிற இந்த குடும்பங்களை நினைத்து உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். அவருடைய அழுகையும் ஆண்டவரே அவருடைய புலம்பலும் அவருடைய பரிதபிப்புகளும் உம்முடைய கண்களுக்கு நேராக இருக்கிற சுவாமி. அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய தெய்வீக சமாதானத்தை நீர் தாரும். கர்த்தாவே, எங்களை ஊழியர்களாக ஆயர் பணியை செய்கிற எங்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆயர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபை வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஆண்டவரே எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய அருள் இருக்கும்படியாக மன்றாடுகிறோம். பாடல்களை மூலமாக உம்மை மகிமைப்படுத்தி கொண்டும்
இசைக்கருவிகளை வாசிக்கிற சிறப்பு தாளந்துகளை பெற்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட வரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை கண்டு, பிறந்த நாளை கண்டு ஆண்டவரே, நீர் செய்த அளவிடப்படாத நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை நீர் அங்கீகரிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக மனபாரத்தோடு வேதனையோடு யாரிடத்தில் செல்வோம், எங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும் என்று மனபாரத்தோடு வெளியிலே சொல்ல முடியாத கஷ்டங்களோடு இருக்கிற மக்களுக்காக உம்மிடத்திலே வருகிறோம் சாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இளைப்பாறுதலை தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக இந்த உலகுக்கு ஒளியாக நீர் வந்தீர். என்னை விசுவாசிக்கிறவர் ஒருவரும் இருளிலே இருந்து விடாதபடி இந்த உலகுக்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் தகப்பனே, ஒளியின் பிள்ளைகளாக, ஆவியின் நற்கனிகளை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரை நாங்கள் செயல்பட உம்முடைய அருள் தரும்படியாக வென்றாடுகிறோம். உமது திருக்கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். நீரே எங்களுக்கு போதுமானவராக இரும். வாழ்வாகவும் வழியாகவும் இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் சாமி. கர்த்தரிடத்தில் உன் வழி ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்ற நிலையிலே நாங்கள் அற்பமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனால் எங்களை நீர் மேன்மைப்படுத்தி உமது பிள்ளைகளாக சிலுவை அடையாளத்தை எங்களிடத்திலே போட்டு ஆண்டவரே, இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறீர் சுவாமி. அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்குள்ளே தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீர் அகற்றி போடும். ஒளியில் இருக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க, அதன் மூலமாக உமது நாமம் மகிமைப்பட நீர் அருள் தாரும். உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சொல்கிறோம். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். புறப்பட்டு போங்கள், உப்பாயிருங்கள். புறப்பட்டு போங்கள், பூமியை நிரப்பி ஒளியாயிருங்கள். உங்களால் ஆன மட்டும் தரித்திரருக்கு உதவுங்கள். உங்களால் ஆன மட்டும் திக்கற்றோர்களை தேற்றுங்கள். உங்களால் ஆன மட்டும் ஏழை எளியோருக்கு வாழ்வழியுங்கள். தாய் தந்தையாகி கடவுளின் அன்பும் ஒரே மைந்தராம் இயேசுவின் அருள் உடனிருந்து செயலாற்றும் திருவிட ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நின்று நிலவி எல்லா நாளும் காத்து போய் நடத்துவதாக. ஆமென். கடவுள் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு போய் வாருங்கள். நாமத்தினாலே